இந்த மோட்டோவோட G67 பவர் உண்மையாவே நல்லா இருக்கா இல்ல பேருக்காக லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா இந்த போனை ரிவ்யூ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்து முடிஞ்சிருச்சு மார்க்கெட்ல. அது எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் வழக்கமா வர மாதிரி தான். உள்ள ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு மோட்டோவோட G67 பவர் கிடைச்சிரும். அப்புறம் வழக்கமா வர மாதிரி 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் A to டைப் C கேபிள், சிம் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு பின் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சில பேப்பர்ஸ்லாம் இருக்கு. ஆனா வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஒரு சில காலங்களாவே இப்ப மோட்டோ வந்து பேக் கவரை தூக்கிட்டாங்க, ஸ்கிரீன் ப்ரொடெக்டரையும் தூக்கிட்டாங்க. இதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? இது யூஸ் பண்ணும்போது ஈஸியாவே இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ்லாம் விழுந்துருது. அதனால மோட்டோ வாங்குறீங்கன்னா மறக்காம இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்லாம் போட்டு அப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே, இந்த பாக்ஸ் இப்போ ஓரமாக வச்சுட்டு இதோட டிஸ்பிளேவை பற்றி பேசுவோம். இந்த முறை கண்டிப்பாக ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளே சைடில். இங்கே உங்களுக்கு முக்கியமாக 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியல. சில நேரங்களில் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் HDR சப்போர்ட் கிடையாது. 4K வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டீசென்டான அவுட்புட் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை அவுட்டோரில் செக் பண்ணும்போது இதோட பிரைட்னஸ் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப டல்லாகவும் இருக்கிற மாதிரி தெரியல, டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த செக்மெண்ட்ல இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா மோட்டோவோட G86 பவர்ல உங்களுக்கு இன்னுமே பெட்டரான POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் லெவலும் அங்க உங்களுக்கு சிறப்பா கிடைச்சிரும். இந்த போன்ல அது கொஞ்சம் குறையாதா இருக்கு. அதோட சேர்த்து இங்க பாட்டம்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் பார்டர் கொடுத்துருக்காங்க. அது இந்த போனோட ஒரு டிராபேக் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் LCD டிஸ்பிளே அப்படின்றதுனால இங்க உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைக்கும். இதோட அக்யூரசி நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா சிறப்பாவே வேலை செய்யுது. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைட பத்தி பேசும்போது இங்க ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா டெய்லி டாஸ்க்லாம் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இன்னுமே ஒரு நல்ல ப்ராசஸர் தாங்க. இதுல பெஞ்ச்மார்க்னு பாக்கும்போது ஆன்டிடூல அரௌண்ட் 8.5 lakhs வரையிலான ஸ்கோர் கிடைக்குது. இதே தெர்மல் த்ராட்லிங் வரும்போது ஸ்கோர்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. 3D மார்க் ஸ்டெபிலிட்டில உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அவுட்புட் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போதும் சரி, நான் ஆக்சுவலா யூஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இந்த போன்ல இல்ல. இதே நீங்க கேமிங்காக இந்த போன் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா BGMIல உங்களுக்கு 60 FPS வரையிலான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமிங்காக ஓகேவா இருக்கும். ஆனா நார்மல் யூசேஜுக்கு கண்டிப்பா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இதோட ஸ்டோரேஜ் சைடு பத்தி பேசும்போது ஒரு சிறப்பான விஷயம், ஒரு மொக்கையான விஷயம் என்னன்னா வழக்கமா தர மாதிரி இங்க UFS 2.2 சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சிறப்பா இருக்குன்னா இங்க 8GB 128GB வேரியண்ட்டை பேஸா கொடுத்துருக்காங்க. அதுக்காக மோட்டோவுக்கு ஒரு சின்ன பாராட்டு இல்ல, நல்லா பெரிய பாராட்டாவே கொடுக்கலாம். காரணம் என்னன்னா இப்ப நிறைய பிராண்ட்ஸ் வந்து 4GB 128GB 6GB 128GB வேரியன்ட் சொல்லி மாற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் மோட்டோவை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னொரு வேலையும் பார்த்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஆனால் அங்கே மெமரி கார்டு ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. ஆப்ஷனலாக கூட கிடையாது, 2 சிம் கார்டு மட்டும்தான் இப்போதைக்கு போட முடியும். அப்புறம் இதோட டுவெல் ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது 2 ஸ்பீக்கர் இருக்கு. இங்க பாட்டம்ல உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டாப்பை கம்பேர் பண்ணும்போது சவுண்டுன்னு பார்க்கும்போது நல்லா சத்தமா அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையா பார்க்குறேன். அப்புறம் நெட்வொர்க் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா சிறப்பா இருக்குப்பா. ஆனா என்ன இங்க நல்லா இல்ல அப்படின்னா இங்க உங்களுக்கு Wi-Fi 5க்கான சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்ல உங்களுக்கு 5.1 வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது நெட்வொர்க் சைடில் ஒரு சின்ன நெகட்டிவ்ங்க. ஆனால் இந்த ஃபோனில் இந்த பேட்டரி சைடும் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இதை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது சரி நல்லாவே அடி தாங்குது. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 30லேருந்து 1 மணி நேரம் 35 நிமிஷம் வரையிலான நேரம் எடுத்துக்குது. அதை விட முக்கியமாக இதோட ஓவரால் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 11 மணி நேரம் 45 நிமிஷம் வரையிலான SOT உங்களுக்கு கிடைக்குது. நல்ல தரமான சம்பவமாக தான் பேட்டரி செக்ஷனில் மோட்டோ பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னொரு பாராட்டம் கொடுத்துட்டு அப்படியே இதோட டிசைன் பக்கம் வந்தோம்னா இங்கே வழக்கமாக வர மாதிரியான டிப்
டிப்பிக்கல் மோட்டோ டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா படுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. பேக்ல உங்களுக்கு வீகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு IP64 ரேட்டிங் தான் கிடைக்கும். அதனால ஜாக்கிரதையா யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தா கூட சோலி முடிஞ்சிச்சு, பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது கையில பிடிக்கும் போது கண்டிப்பா அந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகல. ஆனா இதை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 210 கிராம் வரலியமான வெயிட் இருக்கு. ஆனால் இங்கே வெயிட் பேலன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே அதோட கேமரா சைடு வந்தோம்னா இங்கே ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குற மாதிரி தான் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதோட மெயின் சென்சார் இங்கே சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் நேச்சர் சீன் எடுக்கும் போதும் சரி, ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போதும் சரி, போர்ட்ரேட் இமேஜஸும் சரி நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. இந்த 8 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சார் அப்படின்றது டீசெண்டாக இருக்கும். பெரிய எதிர்பார்ப்புகள் எதையும் வச்சுக்காதீங்க. ஆனால் இந்த 32 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே வேலை செய்யுது. இதில் எடுக்கிற போர்ட்ரேட் பிக்சர்ஸும் நல்லா இருக்கு. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 4K 30 FPS சப்போர்ட்டும் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டும் கொடுக்குற ஃபோனா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கேமரா ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட. அப்புறம் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன தெரியுமா, இங்கே உங்களுக்கு 3.5mm ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ பிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்குறேன். ஆனால் இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது ஒரு பெரிய நெகட்டிவாக படுற விஷயம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதை கூட ஏற்றுக்கலாம்பா. ஆனால் Android 15 கொடுத்துருக்கான் பாரு, அதை தான் ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு Android 16 கொடுத்துட்டு இன்னொரு வருஷம் அப்டேட் கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். அதை கண்டிப்பாக மோட்டோ கோட்டை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே அதை போய் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஓவராலாக மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ சாஃப்ட்வேரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நார்மலாக இந்த கேமரா ஓப்பன் பண்ணும்போதும் சரி, சில இடங்கள்லையும் சரி, மோட்டோக்கான டிப்பிக்கல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டி குட்டி பக்ஸோட இருக்கதா செய்து அதையும் மோட்டோ இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் இங்கே ஃபைனலாக ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது இங்கே மோட்டோ 8GB 128GB வேரியண்ட்டை இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது கார்டு ஆஃபர்லாம் போக 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. சில நேரங்களில் 17,000 ரூபாய்க்கு கொண்டு போய் கார்டு ஆஃபரை கட் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ரிவ்யூ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன தாண்டா ப்ரைஸ்ன்னு சொல்லி போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்கே வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது ஷூட் பண்ணும்போது எனக்கு 15,000 ரூபாய் வித் கார்டு ஆஃபர் அப்படின்னு கிடைக்குது. சரி, மொத்தமாக நான் குழப்பாமல் சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் 14,000 ரூபாய் வித் கார்டு ஆஃபரில் வரும்போது இந்த மோட்டோவோட G67 பவர் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 15,000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சுட்டு மோட்டோவோட G86 பவரை கூட வாங்கிக்கோங்க. அது இன்னுமே ஒரு சிறப்பான ஆப்ஷனாக தான் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்னும் தேவைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.